வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான பலன்களை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு பதிவிலையும் ஆன்மீகம் சம்பந்தமான தெய்வ வழிபாடு இருக்கும். கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு, உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடு, நீங்க வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாடு எல்லாமே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில உங்களுக்கு மிதுன ராசியிலையும் வரும், கடக ராசியிலையும் வரும். இந்த ரெண்டு ராசியிலும் வரக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு அதிபதி குரு பகவான். எப்படி குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுதலோட இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் சொல்லியிருப்பாங்க. அந்த வழிகாட்டுதலின்படி அவங்க லைஃப்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த வழிகாட்டுதல் எப்போதுமே ஒரு தவறாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த குரு தசை ஸ்டார்ட் ஆகும். அடுத்து அந்த குரு தசை ஸ்டார்ட் ஆகி அடுத்து சனி திசை, புதன் திசை, கேது திசை, இப்படி அந்த கேது திசையில மிக படாத பாடுபடுவீங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். அந்த கேது திசையில இத்தனை நாள் வரைக்கும் 25-30 வருஷமா சம்பாதித்த பணம், வீடு, வாசல், நகை, ஆபரணம் இது எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா உறவுகள் கூட மிஞ்சாமல் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அதிகமான வாழ்க்கையில ஒரு இடி மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்திருக்கும். யாரு நேர்மையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாமே அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த நேர்மையின் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு. எப்படி ராமபிரான் அந்த 14 வருஷம் அந்த வனவாசம் போனாரோ அந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஒரு வனவாசம் போனக்கூடிய ஒரு நிலைமையில நல்ல ஒரு உயரத்திற்கு வந்திருப்பீங்க. உங்களுடைய படிப்பின் மூலமாக, உங்களுடைய உழைப்பின் மூலமாக, உங்களுடைய தொழில்ல நீங்க செய்த அக்கறையின் மூலமாக நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நேரத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த உழைப்பாகப்பட்டது ஒரு வீணாகி போகின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும். அந்த அளவிற்கு அந்த உங்களுடைய தசா புத்தி மிக மோசமான நிலைமையில இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நல்ல அறிவுரை கூறிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, சக ஊழியர்களுக்கும் சரி, தன்னுடைய உறவுகளுக்கும் சரி அதிகமான ஒரு அறிவுரைகளை கூறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்க நல்ல ஒரு வெற்றியை அடைந்திருப்பாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையில இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்போதுமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. எப்போதுமே இவர்கள் வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இவர்களுக்கு எப்போதுமே மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனால் இவர்கள் அந்த வேலை செய்கின்ற இடத்தை ஒரு துச்சமாக மதிப்பவர்களாக தான் இருப்பாங்க. என்ன பெரிய வேலை, நான் தான் எல்லாம் செய்யறேன், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அதற்கு உண்டான ஒரு வருமானமே கிடைக்கல. அப்புறம் அவர்கள் என்னை பாராட்டி, ஏன்னா உங்களுக்கு பாராட்டு மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய வருமானம் கிடைக்காது. இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டு மட்டும் இருக்கும், மதிப்பு எல்லாமே இருக்கும், அதற்கு உண்டான வருமானமே இருக்காது. அதற்காகத்தான் எப்போதுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மதிப்பையும் மரியாதையும் நீங்க ஒரு பொருட்படுத்தவே மாட்டீங்க. இது எங்கனாலும் கிடைக்கும், நல்லா வேலை செஞ்சா எல்லாருக்கும் கிடைக்கிறதானே, எனக்கு இப்ப தேவை என்னுடைய கடனை அடைக்கணும், அதற்கு வருமானம்
தான் வரணும். அதற்கு நான் என்ன பண்ணணுமோ அதுதானே நான் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு பேர்ல அதிகமான ஒரு இடமாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆனா ஒரே இடத்துல வேலை செய்பவர்கள்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க. ஒரு 10, 15 வருஷம் ஒரே இடத்துல இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்காக மற்றவர்கள் எப்படி போராடுகிறார்கள், அதாவது உங்கள பழி வாங்குறதுக்கு என்னென்னலாம் செய்றாங்க அப்படின்றது அந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த சூழ்நிலையே தெரிய வரும். அந்த அளவிற்கு ஒரு வெகுளித்தனமாக இருப்பவர்கள்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க. நீங்க எல்லாருக்காகவும் குடும்பத்திற்காக போராடி இருப்பீங்க. ஆனால் அந்த குடும்பத்துல இருந்து ஒரு நபர் கூட உங்களுக்காக போராடும் நபர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு குடும்பத்தால ஏமாற்றப்பட்டவர்கள்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் கடக ராசியிலையும் வர்றதுனால உங்களுக்கு புதன், அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாயார் இடத்துல ரொம்ப அதிகமான ஒரு பாசத்தோட இருப்பவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். தாயாரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் அதிகமாக பாசமாக இருப்பவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு ஒளி விளக்காக தான் இருந்தார்களே ஒழிய அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு நட்போட பழகுறதே கிடையாது. அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு எதிரிகளாகவும் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் தான் இருப்பார்களே ஒழிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க தாங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பொழுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பதான் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இத்தனை பேர் நம்மளுக்கு எதிரியா இருந்திருக்கிறாங்களே, இத்தனை பேர் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்களே, இவர்களை எல்லாம் நம்ம பகட்டாக நினைச்சு நம்ம வேலை செஞ்சோமே, இவர்களுக்காக நம்ம உழைத்தோமே அப்படின்னு நினைச்சு மனசுல ஒரு வருந்தி வருந்தி இரவு பகலாக தூங்காத ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அந்த அளவிற்கு ஒரு தோல்வியை சந்தித்தவர்கள்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிர திசையில தான் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். சுக்கிர திசை அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனா அது தோல்வியான ஒரு மாற்றம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அது தோல்வியான மாற்றமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அறிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை அதிகமாக உங்களுக்கு கொடுத்த நேரம்னா அது அந்த கேது திசையில தான் உங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த கேது திசையாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும். அந்த ஏற்றமாகப்பட்டது அந்த சுக்கிர திசையில தான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் தரக்கூடிய ஒரு தசாபுத்தியாக இருக்கும். வெளிநாட்டுல வேலை செய்றீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல உங்களுக்கு நிறைய உயர் பதவிகள் எல்லாம் இருப்பீங்க. நிறைய பெரிய தொழில்லாம் செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அதே நேரத்துல குடும்ப உறவுன்னு பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு தோல்வியை தரக்கூடிய ஒரு குடும்ப உறவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு அந்த குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் இருக்காது, ஒரு பாசம் இருக்காது. நீங்க தான் பாசத்திற்காக ஏங்குவீங்களே ஒழிய உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஒரு உதாசீனம் செய்பவர்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் குடும்ப உறவுல ஒரு ஒரு தேக்க நிலையை சந்திப்பவர்களாக தான் இருப்பார்கள். அதே சமயத்துல தொழிலையும் வேலையிலையும் அதிகமான ஒரு வருமானம் சம்பாதிப்பவர்கள்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடைசி காலம் வரைக்கும் ஒரு சோகமான ஒரு வாழ்க்கையாகவே எங்களுக்கு போய்விடுமோ என்னமோ தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா அந்த கடக ராசின்னு வரும்போது மிகப்பெரிய அளவுல அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும்.
அந்த மனநிலை மாற மாற உங்களுக்கு அதுல அதிகமான ஒரு குழப்பங்களும், ஒரு தடுமாற்றங்களும் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இத எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணுவதற்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு பண்ணணும். அதிக அளவுல நீங்க லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு பண்ண பண்ண, உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே, தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவர். நாளை என்பதே நரசிம்மனுக்கு இல்லை. அந்த மாதிரி நீங்க அழைத்த குரலுக்கு வரக்கூடியவர்னா, அது இந்த லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு பண்ணுனீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி, ஒரு ஏற்றத்தோட ஒரு வாழ்க்கை நடைபெறுவதற்கு ஒரு உகந்த வழிபாடாக இருக்கும். நீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்களா இருக்கிறீங்களா? உங்களுடைய தசாபுத்தி பலன்கள தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களா? கீழ இருக்கிற நம்பருக்கு WhatsAppல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்ல, ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, இல்ல எனக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு பண்றாங்க, அதுக்கு ஒரு ஜாதகம் வேணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பிடிஎஃப் மூலமா ஜாதகத்த வாங்கிக்கலாம். அதுக்குன்னு தனி சார்ஜ் பண்றேன். அதையும் கீழ இருக்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.